ஐ கெஸ் வெல்கம் டூ சினிமா கேப் தமிழ் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா, தக்லீஃப் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போய் டேரக்டாக படத்தை வந்து நம்ம மணிரத்னம் மொத்தம் பார்த்து எடுத்தார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து சூப்பராக கொண்டு பார்த்து எடுத்தார். ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காட்டுறதுக்காகவே அவர் ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி வச்சிருந்தாரு. இது மணிரத்னம் படமா கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது. அந்த படம் எப்படி சொல்ல நீ தேட்டரில் போய் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்கு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இந்த படத்துக்கு வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போனேன். ஸோ நம்ம சிம்பு, கமல் காம்பினேஷனில் ஃபஸ்ட் டைம் ஒரு மூவிஸ் பார்க்குறேன். அதனால் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன். பட் என் எக்ஸ்பெக்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஸ்டோரியால். இந்த படத்தில் ஒரு கேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிங்கை பக்காவாக பண்ணிட்டாங்க. நம்ம சிம்புவா சரி, த்ரிஷா சரி, கமல் சரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேக் ஆகி ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் அளவுக்கு நமக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து படத்தில் வந்து காட்டிட்டாங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் இப்போ ஷூட் அவுட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பு வந்து சின்ன வயசுல எடுத்து வளர்க்க ஆரம்பிப்பாரு. நம்ம சிம்புக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தொலைஞ்சு போன தங்கச்சிய வந்து கண்டுபிடிக்கணும் ஒரு ஆசை இருக்கும் சின்ன வயசுல இருந்தே. கமலோட ஃபேமிலி கூடயே ஒரு நம்ம வளர்ந்ததுனால நம்ம சிம்பு ரொம்பவே நன்றி உள்ள ஒரு மனிதனா நம்ம சிம்பு இருக்காரு இந்த படத்துல அவருக்காக. ஸோ நம்ம சிம்பு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன நான் எதிர்த்து ஸோ அவர் கூடயே பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டைய போட்டுட்டு ஸோ அகைன் கமலஹாசன் உயிரோட வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தையே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ண பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாம த்ரிஷாக்காக எதுக்கு சிம்புவும், கமலஹாசனும் அடிச்சுக்கிறாங்க சொல்லக்கூடிய இந்த மர்மமான, வித்தியாசமான கதைய தான் நம்ம மணிரத்னம் வந்து எடுத்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படத்துல. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நம்ம அசோக் செல்வன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு போலீஸ் கேரக்டர் குடுத்துருக்காங்க. ஸோ இவருக்கு எதுக்கு இந்த கேஸ்ட் குடுத்தாங்கன்னு தெரியல. பட் இந்த சீனும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காம்போ மாரி நம்ம மணிரத்னம் குடுத்துருக்காரு. ரொம்பவே பார்த்து பார்த்து பண்ண நம்ம மணிரத்னம் படத்த பார்த்தீங்கன்னா, கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லாம போயிடுச்சு. நார்மலா படம் எடுத்தனாலே ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். இவர் ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்ததுனால இந்த படம் இந்த மாரி ஆயிடுச்சான்னு தெரியல. எனவே நான் வந்து எனக்கு வந்து படம் வந்து இவ்வளோதாங்க புடிச்சிருக்கு. ஸோ நீங்க படத்த பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்கு சொல்லி நீங்க கரெக்ட்டா சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு 2, 3 கேரக்டர் எடுத்து நம்ம மணிரத்னம் பண்ணனால ஏதோ கொஞ்சம் ஆவரேஜா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு நார்மல் ஸ்டேஜுக்குள்ள இருக்கிற ஹீரோவ வச்சு இந்த படத்த பண்ணியிருந்தா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நார்மலா தான் இருக்கும். ஸோ மேபி இந்த படத்த இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்காங்க எனக்கு தோணுது. இந்த படத்த கண்டிப்பா பார்த்தா நீங்க எப்படி சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. ஸோ என்ன பொறுத்தவரை இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் மூவி தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த படத்த வந்து பிடிக்கல. அவ்வளோதான் கைஸ். ஸோ நீங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல படம் எப்படி சொல்லிடுங்க. ஸோ சீ யூ சூன். பை பை ஃபிரெண்ட்ஸ்.